ஹலோ கூடஸ் வெல்கம் டு டே 5. ஸோ இன்றைக்கி டே 5ல வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் பற்றி இன்ட்ரொடக்ஷன் வந்து டே 4ல் பார்த்தோம். இப்போ டே 5ல் வந்து பேக்ரவுண்ட்ஸ், பார்டர் அண்ட் ரேடியஸ் அண்ட் மார்ஜின் அண்ட் பேடிங், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸை பற்றிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பெருசாக நம்ம எதுவுமே பண்ணல. சிம்ப்ளி ஃபாலோயிங் டபுள் த்ரீ ஸ்கூல்ஸ். இதை வச்சே வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கில் டெவலப்பராக ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேலஞ்ச். ஓகே, ஒரு ட்ரைனிங் சென்டர் போய் படிக்கிறத விட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு டெக் லீடு கிட்ட நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. இல்லைனா ஒரு 8 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீனியர் டெவலப்பர் கிட்ட நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய தேவை என்ன, உங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பெய்டு கோர்ஸ் தான். ஸோ பெய்டு கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்கள் டீம் வில் காண்டாக்ட் யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சரி, ஓகே. சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, அட்டாச்மெண்ட், பொசிஷன் சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்கு டே 4ல் யூஸ் பண்ண ஃபைல்ஸெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை, ஓராயிரம் முறை பார்த்தாலும் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு இணையாக எத்தனை முறை பார்த்தாலும் மைண்டில் வந்து பதியாது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ மணி நேரம் பார்க்குறோமோ பார்க்குறத விட நம்ம வந்து அதில் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக புரிஞ்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். சரியா? சரி, இப்போ டே 5 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சிம்பிளி ஒரு ஃபைல் index.html, ஓகே, போட்டு விட்டோம். ஓப்பன் ஆகி விட்டது. ஓகே, வழக்கம் போல் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். அடுத்து வந்து டே 5. ஓகே, போட்டுட்டு நம்ம வந்து சிம்பிளி ஒரு H1 டேக் என்ன அப்படின்னா வெல்கம் டு டே 5 அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம். அடிச்சு விட்டு லைவ் சர்வர் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். எஸ், நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் எண்ட் பண்ணும்போது டெவலப்பர் கன்சோலில் பக்கத்தில் வச்சுக்கிறது. ஓகே, அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம், கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காமல் லைவாக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேகு, ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சும்மா சொன்னால் புரியாது, ஒர்க் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பல விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு செக்ஷனுக்கு வந்து கலரை பேக்ரவுண்டாக கொடுக்கலாம், இமேஜை பேக்ரவுண்டாக கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அது அது அதே அதே மாதிரி அதோட பொசிஷன்ஸை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ H1 போட்டிருக்குல்ல, அது கீழே வந்து ஒரு டிவ் வந்து நான் எழுதுகிறேன். சரிங்களா? இந்த டிவ்வில் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை நான் கொடுக்குறேனே. பட் யூஸ்வலி 99% வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு அன்னெசரி ரொம்ப கஷ்டமான சில பண்ணலாம். பட் நான் லேர்னிங் பர்பஸ் அப்படின்னாலும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டே 4ல் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் இட்ஸ் ஆப்டிமைஸ்டு வே. இப்போ லேர்னிங் பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக வந்து பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், விஎஸ் கோடெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ தட் நமக்கு ஃபுல்லாக டைப் பண்ணுற வேலை வந்து நமக்கு மிச்சமாகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு வேலை இது ஈஸியாக நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ நான் சிம்பிளாக வந்து டிவ்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம், ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கலர் ரெட் கலர் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து அவுட்புட் பார்த்தா தண்டனை வராது. ஏன்னா இது ஏன் வரலன்னு நானும் ரொம்ப நாளாக மடை பிச்சுட்டு இருந்திருக்கேன் பேசிக்காக படிக்கும்போது. பட் சிம்பிள். என்ன ரீசன் அப்படின்னா உள்ள கண்டென்ட் இல்லை அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவெல்லாம் அசைன் ஆகிருக்குது. பட் அது வந்து இது எங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து ஏன் நமக்கு தெரியலன்னா உள்ளே வந்து கண்டென்ட் இல்லை. இப்போ சிம்பிளி வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நானும் கோடர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு வந்து இங்கே தெரியும். ஓகே, பட் இருந்தாலும்
இதை மட்டும் தான் பண்ண இது பாருங்கள், இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக கண்டென்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா டிவ் கொடுக்கும்போது வித்து வந்து 100% எடுத்துக்கும், ஹைட்டு வந்து ஆட்டோவாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதை நம்ம வந்து மேனுவலாக செட்டும் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஹைட்டில் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 300 பிக்சல், ஓகேங்களா. ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 100% அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 100% கொடுத்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்கேல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் கொடுத்த மாதிரி 300 பிக்சல் வந்து வந்துருச்சு, வித்து வந்து 100% வந்துருச்சு. இன்கேஸ் 100% இல்லாமல் இதை நம்ம கம்மியும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா. ஸோ 50% வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா, மோஸ்ட்லி பர்சன்டேஜில் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த கரண்ட்டாக இப்போ எங்கே இருக்கோ அதோடைய மொத்த இதுலேருந்து எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50% கொடுக்கும்போது இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பாருங்கள் எவ்வளோ 50%ஓ அந்த மாதிரி வந்து அதை வந்து எடுத்துக்கிச்சு இல்லையா. இப்போ இன்கேஸ் நீங்கள் கோரில் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு டிவைசஸில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஐஃபோன், இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏறும் ஒரு பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான டோகுல் டிவைஸ் சொல்லிட்டு நான் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே நீங்கள் இதில் போய் மல்டிபிள் டிவைசஸ் இருக்கும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதுக்குலாம் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு மொபைலெல்லாம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்குறதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன். பட் அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 50% கொடுக்கும்போது கரெக்டாக அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடுது, ஓகேங்களா. இதே பிக்சலில் கொடுக்கும்போது என்னென்னா மாறும். பர்சன்டேஜில் கொடுக்கும்போது ஓவரால் வந்து பர்சன்டேஜாக எடுக்கும்போது கரெக்டாக வந்து வந்துடும். பிக்சலில் கொடுக்கும்போது சில குளறுபடிகள்லாம் இருக்குது, ஓகேங்களா. அதனால் மோஸ்ட்லி பர்சன்டேஜ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. முடியாத ஒரு சினாரியோவுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெப் வியூக்கு வந்து வந்துக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்துட்டோம், ஹைட் ப்ராப்பர்ட்டி கற்றுக்கிட்டோம், பேக்ரவுண்டில் கலர் வைக்க கற்றுக்கிட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டில் கலர் வைக்க சொல்லி கொடுத்தல, இதே மாதிரி இப்போ பேக்ரவுண்டில் இமேஜை வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து தேவை. ஸோ அதுக்கு சிம்பிளி ஒரு ஏஐ இமேஜஸ் நான் சர்ச் பண்ணுறேன். நிறைய இமேஜ், எக்கச்சக்க இமேஜ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து சிம்பிளாக இந்த இமேஜ் போடுவோம். ஆக்சுவலி சிம்பிளாக இல்லை, இதுதான் கொசம் இருக்குது. இதையே நம்ம எடுப்போம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கதை சொல்லுது இல்லை. கார் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கார்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேண்டசி படம் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த இமேஜை பார்த்தாலே. சிம்பிளாக ஏஐன்னு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைல் வந்துருச்சு. எனக்கு வந்து வெப்பி ஃபார்மேட்டில் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி தேதிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்இஓ பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எல்லாருமே இமேஜஸ்லாம் வெப்பி ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிஎன்ஜி விட வந்து வெப்பியில் தான் வந்து இருக்கணும் அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் வந்து அப்படி தான் சொன்னார், ஓகேவா. ஸோ அதனால் நீங்களும் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெப்பி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் மற்ற வெப்சைட்லேயும் அதுதான் இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, சரி. இப்போ இந்த டிவ்வுக்கு பாருங்கள், ஏஐ இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் கோலன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், ஓகே. ஸோ கொடுத்துட்டு சரி கோலன் வச்சிடணும். ஓகே, கொடுத்துட்டு வந்து யூஆர்எல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை கால் பண்ணி இந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஏஐ வெப்பி இமேஜ் அப்படிங்கிறது வந்து ரூட்டில் இருக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ AI.webp அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஷோ அப் ஆகிருக்கு. பட் ஆனால் இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அடி வாங்கியிருக்கு. என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வித்தை வந்து 100% நாம் 50% கொடுத்ததுனால அது கண்ட்ரோல் ஆகிருந்துச்சு. இப்போ நான் அதை எடுத்து விட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 பிக்சல் இருந்துச்சுல்ல, அதை நான் தூக்கி விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து அடி வாங்குது, ஓகேவா. ஐ மீன் கொடுத்து விட்டா இப்போ டிஃபால்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ஹைட்டை தான் அதை வந்து எடுத்துக்குது, ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலி வந்து ஒரு மினிமம் ஹைட் செட் பண்ணிக்கிறதே பெட்டர் தான். வித்தை வந்து 100% இருக்கட்டும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தோன்னே எனக்கு வந்து
அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓவர் கம் பண்ணிருச்சு. பட் இன்கேஸ் இது நீங்கள் மாற்றி கூட போட்டு பாருங்கள். இப்போ இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து அதாவது நீங்கள் இங்கே என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க வந்து அப்ளை ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் இமேஜை கொடுத்துட்டு அப்புறம் பேக்ரவுண்டை கொடுக்குறேன். அப்போ அப்படி வந்து பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இன்டர்வியூவில் கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்கியாக கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலர் கொடுத்துட்டீங்க, அப்புறம் இமேஜ் கொடுக்குறீங்க, எது வந்து அப்ளை ஆகும்? இல்லை இமேஜை கொடுத்துட்டீங்க, கலரை கொடுக்குறீங்க, இப்போ எது வந்து அப்ளை ஆகும்? இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளை போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி தெளிவாக இருந்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டு. ஸோ எப்படி கொடுத்தாலும் பேக்ரவுண்ட் இமேஜ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த இமேஜோட இதை நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் 100% வச்சுக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு ஓகே ஹைட் வந்து இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஒரு சிம்பிளாக ஒரு மோஸ்ட்டாக அழகாக வரணும் அப்படின்னா பிக்சலை விட விஹெச் யூஸ் பண்ணுங்கள். விஹெச் ஸ்கேல் வந்து கொஞ்சம் வியூ ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் சிம்பிளாக வந்து ஒரு 100 விஹெச் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இமேஜ் லோட் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இங்கே ஒரு இமேஜ் வந்து எனக்கு வந்து லோட் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே இமேஜ் தான். இது வரைக்கும் எனக்கு லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே அதுவே வந்து எனக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். ரிப்பீட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். பேக்ரவுண்ட் ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஆட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதை நம்ம சிம்பிளாக இங்கே கிளைண்ட் சைடில் ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ரௌசரில் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வருது. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, சும்மா ஒவ்வொன்றையும் கொடுத்தா எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி வச்சு பார்த்துக்கோங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மொத்த ஹைட்டுக்குமே எடுத்துக்குது. இன்கேஸ் வந்து நோ ரிப்பீட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் இந்த இமேஜோட ஒரிஜினல் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டு வரைக்கும் வந்து ஆகிட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள். அதாவது ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படிங்கிறது நம்ம 100 வியூஹெச் அப்படின்னா மொத்த இவ்வளோ ஹைட் இருக்குது, அதில் இமேஜோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து நோ ரிப்பீட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிப்பீட் ஆகிறதெல்லாம் வந்து நமக்கு இங்கே ஸ்டாப் ஆயிடுது. கரெக்டாக? ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அதுக்கு வந்து எனக்கு தேவை என்னென்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 இமேஜ் பிஎன்ஜின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஓகே, ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ சேவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு டிவை போடுறேன். அந்த டிவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்டிக்கல் சம்திங் லைக் திஸ் இஸ் அ ட்ரீ, அந்த மாதிரி ஒரு பி டேக் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செட் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷன் வருது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டுட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த ட்ரீ இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரீ இமேஜை நான் செட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே மினிமம் ஹைட் இல்லாதனால நமக்கு தாறுமாறாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சிம்பிளி ஒரு 30 வியூஹெச் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 30 வியூஹெச் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தா நமக்கு இமேஜ் வந்து உட்காந்துருக்குது. பட்டு வெப் வியூவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஓகே, இமேஜ் ரிப்பீட் ஆகிருக்குது, கந்த மேனிக்கு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா 30 வியூக்கு பதிலாக இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 70 வியூஹெச் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக ஃபுல்லாக வந்து வந்திருக்கும். ஆனாலும் இது ஃபுல்லாக கவர் ஆகலை. ஏன்னா
அந்த அளவுக்கு எனக்கு கீழே இதுக்கும் 100 வியூஹெச் கொடுத்துருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, அப்போ நான் இதுக்கு ஒரு 100 வியூஹெச் கொடுத்துட்றேன். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதுவுமே வந்து ஃபுல் சைஸ் எடுத்துக்க மாட்டேங்குது கரெக்டாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைகுறையாக பார்க்கும்போது தெரியும் இந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுறது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டுட்டு, சாரி பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை, பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒன்று இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அது என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு மறந்து போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேரெக்டாக ப்ரௌசரில் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சர்ச் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் அது ஃபுல்லாகவே தெரிஞ்சு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வரும்போது அப்ளை ஆகிட்டு இது உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட இந்த ஸ்டைலை வந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அங்கே கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இப்போ இதோடைய ஹைட்டையும் நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்க்கும்போது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இமேஜ் ட்ரீ ஃபுல்லாக ஓரளவு கொஞ்சம் செட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் செட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நல்ல இப்போ கண்டென்ட்டுக்கு பாருங்கள், கண்டென்ட்டுக்குள்ளே எனக்கு இந்த டிவ்வுக்கான பேக்ரவுண்டே செட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே வந்து நான் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன். கண்டென்ட் வந்து எனக்கு நிறையா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும் இல்லை, எவ்வளோ கண்டென்ட்டு கொடுத்துருந்தாலும் பாருங்கள் இது எல்லாமே ஏன்னா இதெல்லாம் டிவ்வுக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ டிவ்வுக்குள்ளே மட்டும் இருக்கும். அதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிருக்குது. இன்கேஸ் சம் இதில் வந்து இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க, பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா. அதில் வந்து அது பாட்டம்னா கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணுமா, இல்லை சென்டராக ரைட் லெஃப்ட்டு எல்லாத்துக்கும் வெர்டிக்கல் சென்டராக இருக்கணுமா, லெஃப்ட்டுன்னு சொல்லி லெஃப்ட் அலைனாக இருக்கணுமா, ரைட் அலைனாக இருக்கணுமா, டாப்லேருந்தே வந்து எந்த அளவுக்கு இறங்கி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இதில் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்னால் சென்டர் கொடுத்துட்டு, இல்லைன்னா ரைட் சைடில் தான் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ ரைட் சைடில் கொடுத்துட்டு இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லித்தரேன். டாப்லேருந்து அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே செட் பண்ண முடியும். இப்போ ரைட் டாப்னு கொடுத்தோம்னா ரைட் சைடில் மேலே டாப்லேருந்து கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம பாட்டம் சொல்லி கொடுத்தப்போனா பாட்டம் இதோடைய மொத்த வியூவுக்கு வந்து கீழே அந்த லேயர் இருக்குது, பாக்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே எவ்வளோ வந்து வரணும் அப்படின்னு ஜீரோ பொசிஷன் வந்து அது எடுத்துக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து மேலேருந்து எவ்வளோ வரணும், கீழேருந்து எவ்வளோ வரணும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது எப்படி எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த நம்ம இவ்வளோ வேலைகள் பண்ணோம்ல, இதை கூட இன்னும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். லைக் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் போட்டு கொடுத்தோம்ல, ஸோ இந்த நோ ரிப்பீட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்தோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் யூஆரில் வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஆர்எல் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறதுக்கு போல வெறும் யூஆர்எல் மட்டும் கொடுத்துட்டு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 3.png ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டா பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் யூஆர்எலும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டென்ட் ஆஃப் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் பண்ணி டேரெக்டாக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் வேணாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாம் அடுத்து இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ என்னால் மேக் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்குறேன் சரியா. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் அண்ட் ரேடியஸை பற்றி பார்ப்போம். ஸோ பார்டர் அண்ட் ரேடியஸ் வந்து அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். ஏன்னா இந்த டபுள் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த பட்டனோட கர்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வளைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே சைன் அப் பட்டனை பாருங்கள், ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்கு கரெக்டாக. ஸோ இது எல்லாமே வந்து பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். பார்டர் அப்படின்னா இப்போ இந்த இன்புட் பாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த இன்புட் பாக்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல் பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்கல, எல்லாம் ஒயிட்டாக தான் இருக்குது. பட் இதோடைய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரே கலரில் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இன்புட் பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு பட்டனே வச்சுக்கலாமே. ஓகே, ஒரு பட்டனை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பட்டன் டைப் வந்து ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது ஓகேங்களா. ஸோ
ஸோ இப்படி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா பட்டன் டைப் பட்டன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இருங்க, சாரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், என் போடாமல் விட்டுட்டேன். எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நான் இங்கேயே ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டனோட ஹைட்டு வந்து ஒரு 30 பிக்சல், ஒரு 30 பிக்சல் வந்து இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு 50 பிக்சல் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வித்து வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 100 பிக்சல் கொடுக்கலாமா? ஓகே, ஒரு 100 பிக்சல் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலர், ஓகே, நான் பேக்ரவுண்ட் கலர் போட்டுட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட் கலராக கொடுக்குறேன். ஸோ தட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, சம்திங் லைக் இந்த கலரே கொடுக்குறேனே. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. பட் ஆனால் இதோடைய பார்டர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் ஒன்று வந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக இது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஸ்டைலு. இந்த பட்டன்னு சொல்லி இங்கே போட்டிருக்க பார்த்தீங்களா, யூசர் ஏஜென்ட் ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு, இது வந்து நாம் கொடுக்கல. இது வந்து ப்ரௌசரில் எழுதியிருக்கக்கூடிய டிஃபால்ட் ஸ்டைல்ஸ். ஒரு பட்டனோட எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக நான் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் எழுதியிருக்கக்கூடியது. கரெக்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வித்துன்னு சொல்லி ஒரு 2 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்டர் கலர் வந்து பாட்டம் கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இப்போ இதை வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதை நாம் இப்போ வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளி பார்டர்னு சொல்லி போட்டுட்டு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2pxன்னு சொல்லி போட்டுட்டு பாருங்கள், இங்கே நான் பண்ண அங்கே லைவாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, போட்டுட்டு சாலிட் அப்படின்னா அந்த ஃபுல் கோடு வந்து கேப் இல்லாமல் வந்து வரும். ஓகே, கொடுத்துட்டு ரெட் அப்படின்னு சொல்லி கலர் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2px சாலிடு ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த பார்டரே வேண்டாம் அப்படின்னாக்க சிம்பிளி வந்து பார்டர் கொடுத்துட்டு நன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், ப்ரீவியஸ் உள்ளது ஆட் ஆகிட்டு இப்போ பார்டர் வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படியும் கொடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா இன்னும் பார்டரில் வேறு நல்ல வெரைட்டிஸ் இருக்குன்னா, இப்போ 2px சாலிட் கொடுத்தீங்களே, இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த சாலிடுக்கு பதிலாக அந்த ரெட்டையும் தூக்கிட்டு வரலாம். எனக்கு கலர் மட்டும்தான் இங்கே வந்து காமிக்கும். ஸோ சாலிடுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி டாட்டாக வச்ச மாதிரி வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல விதமான பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியலைன்னா கூட நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பார்டர்னு போட்டு ஸ்டைல் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அதோடைய வேல்யூஸ் எல்லாமே வரும். அது ஜஸ்ட் ஒவ்வொன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்குது. சாலிடு, இன்ஹெரிட் இந்த மாதிரி ஒவ்வொன்று கொடுக்கும்போது இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பட்டனோட ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் வெறும் இது மட்டும் பார்டர் மட்டும் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நான் உங்களுக்கு ஒரு பட்டன் காமிக்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் கொடுத்தாச்சா, இல்லாட்டி இது நான் இப்படி தனித்தனியாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்த மாதிரி தான் நம்ம சைஸ் தனியாக, ஸ்டைல் தனியாக கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இல்லை சிம்பிளி பார்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியில் மொத்தமாக கொடுக்குறனால நம்மளால் கொடுக்க வந்து முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 பிக்சல் சாலிட்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ப்ளூ கலர் கொடுத்தா சுத்தமாக தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் ப்ளூன்னு ஒன்று இருக்குது. என்ன ராயல் ப்ளூ கலரே தெரியல, பட் ப்ரௌசரில் வரக்கூடிய கலர் அப்படி தான் இருக்குது டிஃபால்ட்டாக. நம்ம ஆனால் ப்ராஜெக்டில் போகும்போது நம்ம வெளியிலேருந்து நம்ம கலர்ஸ் வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு ஒரு லைட் ப்ளூ கலரே நான் கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் தூக்கி விட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இங்கே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் தூக்கி விட்டாலும் எனக்கு லைட் ப்ளூ கலர் தெரிஞ்சாலுமே இந்த சென்டரில் ஏதோ ஒரு கலர் இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் என்னவோ அது வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் சிம்பிள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் சொல்லி போட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரோ அதுதான் எனக்கு இங்கே வந்து தெரியும். இப்போ என்னுடைய பார்டர் லைன் மட்டும் இங்கே தெரியும். கரெக்டாக? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நமக்கு இங்கே தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ என்னுடைய பார்டரோட ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்போ கர்வ் பண்ண போகிறோம். அடுத்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் போட்டு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அப்படியே ஃபுல்லாக கர்வ் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் அதோடைய சைஸ்லேருந்து அது எந்த அளவுக்கு அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். மேக்ஸிமம் அதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்றதுக்கு அப்புறமேட்டு டேரெக்டாக அதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு இப்படி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் தான் இப்படி நீங்கள் டேரெக்டாக கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் அப்ளிகேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸில் வரீங்க அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ் தான் இங்கே வந்துட்டு சிம்பிளி பட்டன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த எலமெண்ட்டே செலக்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் டேகை நம்ம இங்கே கொடுக்க தேவையில்லை. ஓகே. பட்டு உங்களுக்கு ரிமெம்பர் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே டேகை செலக்ட் பண்ணும்போது இந்த பேஜில் எங்கெங்கெல்லாம் பட்டன் இருக்கோ அங்கங்கெல்லாம் அதை போய் அப்ளை ஆகிடும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ஒர்க் ஆகிருக்கு. சாரி, நான் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி. ஓகே. சரி, ஓகே. இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். அது வந்து உங்கள் விருப்பம் தான். திஸ் இஸ் அப் டு யூ. பட் வந்து உங்களுக்கு இப்போ ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டிஸு, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இருந்தால் தான் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நிறைய சைட்ஸில் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் படிக்கிறது சஜஸ்ட் பண்ண டபுள் ஸ்கூல் சைட்டையே வந்து இந்த அளவுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. பேக்ரவுண்டை பற்றி பார்த்தாச்சு, பார்டர்ஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு 2 கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படின்னா, இப்போ நான் இந்த பட்டனை க்ரியேட் பண்ணல, இந்த பட்டனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ காமனாக இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு ஐடி வந்து நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் let's say for its name it as section. ஓகே, செக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கான ஸ்டைல் வந்து நான் எழுதுறேன். நான் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு யூசி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்படி சைடில் வச்சுக்கிறேன். ஐ மீன் இந்த கோடிங் இருக்குல்ல, இதை நான் வந்து ஜூல் விண்டோவில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஜூல் விண்டோவில் வச்சுட்டு அப்படின்னா நான் டைப் பண்ண உங்களுக்கு அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டோமா. யூஸ்வலி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் நானும் டெவலப் பண்ணும்போது இப்படி தான் வச்சுருப்போம். ஓகே. ஸோ தட் ஏன்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து இங்கே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிவ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து ஹைட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிக்சல் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் வித்து வந்து 100% கொடுக்குறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஒரு அக்வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு 400 பிக்சல் நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக. இப்போ இதுக்குள்ளே இந்த டிவ்வுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரீவிஸாக க்ரியேட் பண்ண இந்த பட்டன் இருக்குல்ல, இதை தூக்கி இந்த டிவ்வுக்குள்ளே போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ் ஆஃப் நவ் இந்த பட்டனை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இந்த பட்டன் வந்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு கரெக்டாக எங்கே அந்த எலமெண்ட்டு இதையும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு கரெக்டாக இதை நான் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக மார்ஜின் டாப்பில் ஒட்டிகிட்ருக்கு, லெஃப்ட்டில் பாட்டமில் கரெக்டாக அங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொத்த செக்ஷனில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறத சொன்னேன். ஒன்று மார்ஜின், ஒன்று பேடிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம்? சரி, மார்ஜினை பற்றி பார்ப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்கு நான் ஒரு ஸ்டைல் பண்ணுறேன் பாருங்களேன். பட்டு இந்த டைம் நான் இந்த கொடுக்குற ஸ்டைல் வந்து எனக்கு இந்த பட்டனை இந்த பர்டிகுலர் பட்டனை தவிர இந்த பேஜில் வேறு எங்கேயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கஸ்டம் பட்டன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைலுக்குள்ளே அதை கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், வந்துட்டு சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட்லலாம் பார்த்த மாதிரி தான் மார்ஜின் டாப்பு, பாட்டமு, லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் மார்ஜின் சொல்லி ஷார்ட் அண்டாக ஒன்று வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு 5 விஷயம்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீங்கள். இன்னும் நிறைய இருக்குது, பட் மெயினானது இதுதான்.
ஸோ இதை ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இதை பாருங்கள், மார்ஜின் டாப்புன்னு நான் கொடுத்துட்டு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண உடனே இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே இது செலக்ட் பண்ணி இதை நான் மார்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிவ்வோட மொத்த செக்ஷனில் இருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே டாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இறங்கியிருக்குது. சரியா? ஸோ இதுக்காக தான் மார்ஜின் டாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் மார்ஜின் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10% நகர்ந்து வரணும் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துட்டு 10% கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு டாப்லேருந்து வந்திருக்கு, எனக்கு லெஃப்ட்லேருந்து வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இன்கேஸ் நான் 50% கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ஃபுல்லாக 50% வந்து எனக்கு வந்து அது வந்து மூவ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு 10% மார்ஜின் ரைட்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நமக்கு மார்ஜின் ரைட்லேருந்து நமக்கு வந்து வந்திருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா, நமக்கு வந்து இதோடைய பொசிஷன் ஆல்ரெடி லெஃப்ட்லேருந்து 50% நம்ம தள்ளி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால் வந்து ரைட்லேருந்து மறுபடியும் 10% பேக் வர சொன்னோடனே அதனால் வந்து வர முடியல. இப்போ ஏன்னா நம்ம லெஃப்ட்டில் இருந்தால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து வர முடியல. இப்போ இதுக்கு வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்ஜின் லெஃப்ட்டை தூக்கிட்டு, ஓகே, மார்ஜின் லெஃப்ட்டை தூக்கிட்டு இப்போ மார்ஜின் ரைட்லேருந்து 10% கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை நம்ம கம்ப்ளீட்டாக இதோடைய மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸை வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? பொசிஷன் அப்சல்யூட், ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, ஸோ பொசிஷன் அப்சல்யூட்டு கொடுத்து பார்க்கலாம். பட் அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா நமக்கு கரெக்டாக அதோடைய லெஃப்ட்டு ஏன்னா லெஃப்ட்லேருந்து 50% கொடுத்துருக்கேன், டாப்லேருந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ரைட்லேருந்து வந்து மூவ் வந்து ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ளோட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் கொடுத்துட்டு ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தோன்னே எனக்கு ரைட்டில் கொஞ்சம் ஒரு கேப் தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரைட்டில் இருக்கிற 10% தூக்குறேன். கொடுத்தோம்ல, இப்போ தூக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தோன்னே எனக்கு ரைட்டில் அலைனாக இருக்குது. அதாவது பேஜ் லோட் ஆகும்போது லெஃப்ட்டில் இருந்தது. நான் இங்கே வந்து ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து ரைட்லேருந்து அலைன் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே ரைட்லேருந்து செட் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட்லேருந்து 10% தள்ளி வரணும் அப்படின்னோடனே எனக்கு வந்து தள்ளி வந்து ஒர்க் ஆகுது. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அலைன்மெண்ட்டை பொறுத்தும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ரைட் அலைனா லெஃப்ட் அலைனா அப்படிங்கிறது. கரெக்டாக? ஸோ அதுவும் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். பட் டாப்பும் பாட்டமும் நார்மலாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். யூ நோ தட் ஆல்ரெடி வெரி வெல். சரி, இப்போ இதே மாதிரி மார்ஜின் பாட்டம் கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30% கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஃபீலுக்காண்டி. ஓகே, ஸோ நமக்கு எந்த மூமெண்ட்டும் தெரியலை. கரெக்டாக? நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி தான். ஏன்னா ரைட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இதோடைய இது வந்து தெரிஞ்சுது. அந்த மாதிரி இப்போ இது வந்து இப்போ டிஃபால்ட்டாக டாப் அலைனில் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு தெரியல. இப்போ நான் இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாட்டம் 0 அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. தென் டாப்லேருந்து தூக்கி விட்டுடும். ஸோ பாட்டம்லேருந்து நமக்கு வந்து 0 வந்து ஒர்க் ஆகிருக்கணுமே. பர்சன்டேஜுக்கு பதிலாக ஒரு பிக்சலை கொடுத்து பார்க்கவா? ஓகே, ஸோ நமக்கு அப்பவும் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சில சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நமக்கு வந்து வந்திருக்காது. பட் அது நமக்கு யோசிக்க டைம் இருக்காது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ மார்ஜின் டாப்லேருந்து நீங்கள் வந்து இறக்குனீங்கல்ல, ஆமாம், இதை மார்ஜினை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது நம்ம கீழேருந்து அதை மேலே ஏற்றணும். அப்படிங்கும்போது நம்ம மார்ஜினை கம்மி பண்ணாலே போதும். ரெண்டாவது, இந்த மார்ஜின் 0% இருக்கும்போது டிவ்வுக்குள்ளே இது ஒட்டி இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இன்னும் மைனஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக எடுக்கலாம். ஸோ தட் இதை வந்து இந்த செக்ஷனை விட்டு வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பட்டனை வந்து இந்த டிவ்வுக்குள்ளே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ இப்படி நீங்கள் தனித்தனியாக பண்ணுறத வந்து இப்படி நீங்கள் தனித்தனியாக பண்ணுறனால பண்ணலாம். இல்லை இந்த மார்ஜின் லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தூக்கிட்டு இன்னும் கோடை ஷார்ட்டன் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் தூக்கிட்டு மார்ஜின் சிம்பிளாக கொடுத்துட்டு
அந்த டாப்பு லெஃப்ட் ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10%. சரி, ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். சரிங்க, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே டைப் பண்ண ரியல் டைமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ல, அதுக்காண்டி. ஸோ இப்போ பாருங்கள், மார்ஜின் வந்து 10% நான் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இப்போ என்ன இருக்குது, லெஃப்ட்லேருந்தும் மேலே டாப்லேருந்து கரெக்டாக எனக்கு ஈவனாக 10% வந்திருக்கு. கரெக்டாக. இப்போ பாருங்கள், எகெயின் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 10% நான் கொடுக்குறேன். எனக்கு எந்த சேஞ்சஸும் வரல. பட் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக. அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது டாப்பு, ரெண்டாவது உள்ளது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. ஓகே. அண்ட் தென் மறுபடியும் ஒரு 20% நான் கொடுக்குறேன். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து, அதாவது இது ரைட்டு லெஃப்ட் வந்து ரைட்டுக்கும் பாட்டமுக்கு வந்து வரும். பட் இது லெஃப்ட் அலைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ரெண்டும் வந்து மோஸ்ட்லி நமக்கு அப்ளிகேபிள் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், 0% ஸ்பேஸ் 0% அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், 0 கொடுக்கும்போது இதுவும் அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மார்ஜின் ரைட்டு லெஃப்ட்டு பாட்டம் டாப் இது நாளையுமே நம்ம சிம்பிளாக ஷார்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு மெத்தட். ஓகே. ஸோ இதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஒரு செப்பரேட் வீடியோ கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து டேரெக்டாக நம்ம மார்ஜின்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு இதை வந்து அதோடைய குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்க்குள்ள நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ இன்டர்வியூவில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட்டையே அது வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். கரெக்டாக. இப்போ எலமெண்ட்டை வச்சு இவ்வளோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்தோம்ல, இப்போ இதே பட்டனுக்கு இந்த பட்டனுக்கு இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டிலாம் நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போ இந்த நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி வரட்டும். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் பட்டன் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பேடிங்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். மார்ஜின் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி பேடிங் டாப்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேடிங் டாப்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். அந்த மார்ஜின் இப்போ என்ன நடக்குது, அந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப்லேருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஜின் அண்ட் பேடிங். மார்ஜினை கொடுத்தோம்னா அந்த எலமெண்ட்டே மூவ்மெண்ட் ஆகும், அலைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதே வந்து பேடிங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கான்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இது வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேடிங் கொடுத்து இதை வந்து இந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பேடிங் டாப் இருக்கிற மாதிரி லெஃப்ட் இருக்குது. அது ஒரு 10 பிக்சல் கொடுத்தா லெஃப்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி அலைன் ஆகிருக்கும். ஓகே. அதே மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றும் யாருப்பா கொடுத்துட்ருக்குது, மொத்தமாக நான் பேடிங்கை சொல்லி கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னா அந்த மாதிரி மொத்தமாகவும் நீங்கள் வந்து கொடுத்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாரி, பிக்சல் பிஎக்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ மொத்தமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மொத்தமாக இதோடைய ஃபுல் ஸ்டைலையும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். பட் இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக இதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டச்சில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா சுத்தமாக மறந்து போயிடும். சரியா? சரி. ஓகே. அப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் பார்த்துருக்கோம், மார்ஜின் அண்ட் பற்றி பார்த்துருக்கோம், பேடிங்கை பற்றி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதை வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிசைன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பட்டன்ஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி நீங்களே ஓனாக வந்து பல விதமான பட்டன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். லாகின் பட்டன், ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன், அந்த மாதிரி பல விதமான பட்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹோம் ஒர்க் நீங்களே எடுத்து பண்ணுங்கள். எல்லாரும் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நீங்களே வந்து பண்ண தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். எல்லாமே ஒருத்தர் சொல்லி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ செல்ஃப் லேர்னராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் ஏதாவது முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்ப்போம் நம்ம. ஓகே. டாட்டா பாய். வரட்டா?